காலர் கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் காலரோட அகலத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம சட்டையோட கழுத்தை ரெட்டையா மடிச்சு வச்சு அளந்தா 7 இன்ச்சு வந்தது. கழுத்து சுற்றளவு 7, அதாவது 14, அதுல பாதி 7. 7.1 எடுத்து காலரோட அகலத்தை குறிச்சிட்டு அப்புறம் ஒரு 4.5 இன்ச்சு எடுத்து காலரோட மொத்த உயரத்தையும் குறிக்கணும். அதுல 1.5 இன்ச்சு வந்து நமக்கு அடிக்காலர் உயரம். 1.5 இன்ச்சுக்குள்ள அடிக்காலரை வரையணும். மிச்சம் உள்ள 3 இன்ச்சில் மேற்காலரை வரையணும். அடிக்காலரோட கீழ்ப்பக்கம் சென்டர் மார்க் பண்ணி காலரோட சென்டர்ல இருந்து 1/4 இன்ச்சு குறைச்சி வச்சு உயரத்துல கிராஸா வரையணும். இப்ப வீடியோல காமிச்சபடி திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே போய் நுனியில 1/4 இன்ச்சு குறைச்சி வரைஞ்சுக்கிடணும். அடிக்காலரோட மேல் பக்கமும் 1/4 இன்ச்சு உயரத்துல குறைச்சி இப்ப நான் வீடியோல காமிச்சபடி அப்படியே கிராஸா வரைஞ்சி காலரோட நுனி வரைக்கும் கொண்டு போயிடணும். மேற்காலர்ல மேலையும் கீழையும் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிடணும் உயரத்துல. அடிக்காலரோட அகலத்தை விட மேற்காலர் அகலம் வந்து 1 இன்ச்சு குறைவா மார்க் பண்ணிட்டு அது வரைக்கும் நான் வீடியோல காமிச்சபடி இப்ப வரைஞ்சிடணும். மேற்காலரை மேலையும் இதே மாதிரி வளைவுல வரைஞ்சிட்டு இந்த இடம் காலரோட நுனி பக்கம் ஒரு 2.5 to 3 இன்ச்சு உயரம் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம காலரை கட் பண்ணிடுவோம். இப்ப பேப்பர்ல தான் கட் பண்ணியிருக்கேன். பேப்பர்ல கட் பண்ணிட்டு இதை டைரக்டா நம்ம கேன்வாஸ்லயே கட் பண்ணிடலாம். கேன்வாஸ்ல கட் பண்ணா அதுல விழுகிற அந்த மார்க்கர்லாம் ஒயிட் சட்டையில பட்டு அது கலர் போகல போன தடவை ஸ்டிச் பண்ணப்ப. அதனாலதான் நான் பேப்பர்ல கட் பண்ணிக்கிறேன். இனிமே கேன்வாஸ்ல வந்து நீங்க இதே அளவு தான் வெட்டணும். துணியில வெட்டும் போது 2 பீஸ் கட் பண்ணி தையலுக்கு விட்டு வெட்டணும். என்னோட சேனல்ல காலர் கட்டிங் ஸ்டிச்சிங்ல இது ஃபுல் டீடைல்டா போட்டிருக்கேன். அடுத்த வீடியோல எவ்வளவு ஸ்டிச்சிங் விடணுங்கிறதையும் காலரை ஸ்டிச் பண்றதையும் சட்டையோட சேர்க்கறதையும் பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.